இவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. இடம் தெரியாம மறந்துட்டு திருப்பி சினிமாவில நடிக்க போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க தேசம் பாத்தீங்கன்னா மலேசியால அதிகமான செய்திகளை வந்துட்டு தளபதி விஜய்க்கு போட்டோம். விஜய்க்கு நான் ஃபேன் கிடையாது, ஆனால் ஒரு மாற்றம் வேணும். தமிழகத்துடைய அரியணையில வந்துட்டு தளபதி விஜய் வந்து அமர போறாரு. டிவியில பாத்துட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இன்றைக்கு என்னுடைய பேச்சை கேளுங்க, நாளைக்கு கண்டிப்பா நான் சிஎம் வந்த பிறகு உங்க பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் தான் இந்த விஜய். ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல் புரட்சியில உலகத்தையே மாற்றி அமைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேசம் குணாளன் மணியம். உலகமே உற்று நோக்குற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆட்சி அமைச்சிருவாரு, கண்டிப்பா அமைச்சிருவாரு. ஏன்னா இந்த வீடியோ நான் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 105 தொகுதிகள்ல அவங்க வந்து முன்னணி வகிக்கிறாங்க. தேசம் ஊடகம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே தளபதி விஜய்க்கு வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம். ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நான் வந்து ஒரு ஃபேன் கிடையாது, அவருக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் நான் இல்லை, அதாவது இல்லை அப்படிதான் சொல்லணும். ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி மலேசியால வந்துட்டு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தோமோ, அந்த மாதிரி அந்த புரட்சியை வந்து ஏற்படுத்தினாரு. மலேசியால ரெஃபமாசின்னு சொல்லி அந்த ஒரு வாசகம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு. அவரும் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்து இன்றைக்கு வந்து மலேசியாவோட பிரதமரா இருக்கிறாரு. அது போலவே ஒரு விரல் புரட்சியில இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாருன்னே சொல்லலாம். கண்டிப்பா அவரே வீட்டை விட்டு, நீலாங்கரையில் உள்ள அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஆதரவாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதே நேரத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிவிக்கு ஆதரவாளர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வந்து இப்ப கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் தான் சொல்லணும், நான் நிறைய பார்த்தேன். தமிழ்நாட்டில இருந்து வர ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு மட்டும் ஆதரவு, விஜய் என்ன செய்தாலும் அதை தவறாக சித்தரித்து தவறாக காட்டி நிறைய ஒரு பிரளயத்தெல்லாம் ஏற்படுத்தினாங்க. இவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. இடம் தெரியாம மறந்துட்டு திருப்பி சினிமாவில நடிக்க போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க தேசம் பாத்தீங்கன்னா மலேசியால அதிகமான செய்திகளை வந்துட்டு தளபதி விஜய்க்கு போட்டோம். அதே நேரத்துல காரைக்குடியை சேர்ந்த வேட்பாளர் டிகே பிரபு டாக்டர் அவருக்கும் நாங்க வந்து நிறைய செய்திகளை போட்டோம். ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து நிறைய செய்தி இப்ப பாக்குறீங்க, கீழே நீங்க பாக்குறீங்க அந்த செய்திகளை. நானே ஏற்கனவே பேசி போட்டிருக்கேன், அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் போட்டோம். அதான் நான் திருப்பி சொல்றேனே, விஜய்க்கு நான் ஃபேன் கிடையாது, ஆனால் ஒரு மாற்றம் வேணும், ஒரு விரல் புரட்சி. அந்த மாற்றம் வேண்டும். இளைஞர்கள் வரணும், தமிழகத்தை வந்து வெற்றியை கொண்டாடணும், மாத்தி அமைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. விஜய் அண்ணா உங்களுக்காக வரேன், வந்து நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி புரட்சி ஏற்படுத்தினாங்க. அதான் சொன்னேன், குத்தாடின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைங்க அவரு வரமாட்டாருங்க, எப்படிங்க வருவாரு அப்படின்லாம் பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க. மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள், மாற்றம் கிடைத்து விட்டது. இதுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உள்ளவங்களே நான் வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லி வந்தாங்க. குறிப்பா பெண்கள் அதிகமான பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க, திமுக ஸ்டாலின் இவங்க எல்லாம் வந்து பெண்களுடைய ஓட்டு அதிகமா வந்து திமுகவுக்கு விழுன்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. இன்றைக்கு பெண்களுடைய அதிகமான ஓட்டு விழுந்தது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு. மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள், மாற்றம் கிடைத்து விட்டது. இன்றைக்கு தமிழகத்துடைய அரியணையில வந்துட்டு தளபதி விஜய் வந்து அமர போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து டிவியில பாத்துட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இது காரணம் என்ன பாத்தீங்களா, இந்த காலகட்டத்தில இருந்து 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு மாற்றி அமைக்கப்படும். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு என்னுடைய பேச்சை கேளுங்க, நாளைக்கு கண்டிப்பா நான் சிஎம் வந்த பிறகு உங்க பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் தான் இந்த விஜய். அதான் சொன்ன குத்தாடின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க.
இன்றைக்கு மலேசியாலே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவர்கள், நான் பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்சவங்களே இல்லைங்க அவர் வரமாட்டாருங்க, எப்படிங்க வருவாரு அப்படின்லாம் பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க, கேவலமா பேசினாங்க. அதுக்காகவே அவர் செய்த பாடல் தன்னந்தளி ஆளு நான் என்னை ஏளனமா பாருன்னு ஒரு பாட்டையே தயாரித்து மக்கள் மத்தியில உலாவ விட்டாரு. இன்றைக்கு அவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா மலரவிருக்கிறது. இந்த ஆட்சி மலர வேண்டும். நான் வந்து நம்மளோட டைம் 4:30 மணி, முழுமையான ரிசல்ட் இன்னும் வரல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 105 தொகுதிகள்ல அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்களுடைய கூட்டணி, அதாவது கூட்டணினா தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து அவர் நிரப்பி இருக்கிறார். இந்த வேலையில வந்து தளபதி விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல அவரை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பா காரைக்குடியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரபுவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் தமிழகம் வரும்பொழுது, நாங்க 5ஆம் மாச கடைசியில ஊருக்கு போறோம், தமிழகம் வரும்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக தளபதி விஜயை நான் சந்திக்கணும். அதே நேரத்துல பிரபுவையும் நான் சந்திக்கணும். இந்த வேளையில ஒட்டுமொத்த தேசமுடைய செய்திகள் பாத்தீங்கன்னா காரைக்குடியும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, விஜய் சார்ந்த அத்தனை குரூப்லயும் வந்து வந்திருக்குது. இதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். மேலும் என்னுடைய தேசம் செய்தியாளர் வந்து முருகன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் இடைவிடாம கடந்த 1 மாத காலமாக வந்து அவர் நியூஸ் எங்களுக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த வேளையில அவருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன். கண்டிப்பா சிஎம் அவர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு நாங்க அவரை சந்திப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நன்றி. நீங்க வெற்றியை கொண்டாடுறீங்க, கொண்டாடிட்டு இருங்க. கண்டிப்பா நானும் உங்களுடைய வெற்றியில பங்கு வருவேன். நான் தேசம் குணாளன் மணியம். நன்றி, வணக்கம்.